நான் வந்து திரும்ப இப்படி வாழறது நீங்கள் தான் சார் காரணம், தேங்க்யூ சார் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, இல்லை சார் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு வேளை தப்பு பண்ணுறனோன்னு யோசித்தேன் சார் அப்படின்னு. இவ்வளவு தான் இந்த செஷன். அதாவது இதுக்கு முன்னாடி வர என்ன நடந்துருச்சுன்னா, நான் அந்த டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னது கான்ஷியஸாக தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி வர என்ன நடந்ததுன்னா, இந்த மனைவி தான் சரின்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து ஆப்போசிட் கேம் ஆடிக்கிட்டே இருந்தார். சில பேருக்கு வந்து நீங்கள் மீன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீயே போய் பிடிச்சிக்கன்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்க தெரியாது. இல்லை மீனை நீங்கள் கொடுத்துருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படி வந்துடுவாங்க. இந்த மனைவி தான் சரின்னு சொல்கிற வரை அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். மனைவி தான் சரின்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மகள் ஸ்டாப் பண்ணிருச்சு, பையன் ஸ்டாப் பண்ணிட்டான். போன கவுன்சிலர் வந்து டிவோர்ஸ் பண்ணு, நீ தானே பண்ணணும், அவங்க ஏன் பண்ணணும்னு. அதுவரை இவர் அவங்க தானே பண்ணணும்னு நினச்சி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால முதல் முறையாக ஒரு மனுஷன் நம்ம சைடும் சரியில்லையோ, நம்ம ஏதோ தப்பாக நினைக்கிறோமோ அப்படின்னு போய் பார்க்குறாரு. தண்ணி கேன் போடுறவன்ட்டெல்லாம் போய் பேசியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறாரு, சார் நான் அது மனைவிட்ட கூட சொல்ல, அவங்க முன்னாடியே இப்போ சொல்லலாம், போய் பேசினேன் சார், அவங்க எனக்கு அம்மா மாதிரி அவங்கள போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டான் சார், எனக்கே ரொம்ப அசிங்கமாக போச்சு சார். அப்புறம் போய் நான் ஒன்றா சொன்னதெல்லாம் எடுத்து பார்த்தேன் சார், அந்த பெயிண்டிங்க்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சார், அது கிஃப்ட்டு சார் அது. அப்படி ஒன்று ஒன்றா பேசுகிறார். அதாவது நாம் எதையெல்லாம் ஆன்சராக சொல்லணும்னு நினச்சோமோ அதையெல்லாம் இப்போ அவர் ஆன்சராக சொல்கிறார். ஒரே ஒரு ஏரியா தான், டிவோர்ஸ் பண்ணிடு. அப்போ நிறைய நேரங்களில் குடும்பங்களில் இருக்கிறவங்க இந்த பொறுக்க முடியாத நேரங்களில் டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்கிறது தான் தீர்வே. கரெக்டு, பண்ணிவிடு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ கதை திரைக்கதை அவங்கள்ட்ட தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிவிடு, நீ ஒரு வாழ்க்கையை வாழ போகிற. அந்த அம்மா, நீ தான் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பேர் சொல்கிற, அந்த அம்மா யார் கூட வாழப்போகுது, நீ நல்லவன், டிவோர்ஸ். நான் அப்படியே தான் சொன்னேன், நீ நல்லவன் தானே, டிவோர்ஸ் பண்ணால் யாரோ ஒரு பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகுது.